வரும் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நன்னாளிலே அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியின் 66வது திருப்பாடல் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கொட்டியுள்ளது. முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம். வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்றொன்று இலேன் பசும் பொன் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திரு நாமங்கள் தோத்திரமே. அற்புதமான பாடல். இந்த பாடல்ல அபிராமி பட்டர் தன்னை எவ்வளவு தாழ்த்தி கொண்டு அம்பிகையின் திருவடியிலேயே விண்ணப்பிக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு பாடலே சான்றாகும். பொதுவாக அருளாளர்கள் அனைவருமே தன்னை தாழ்த்தியும் இழுத்தியும் தான் பாடி அருள் செய்திருப்பதை திருமுறைகளிலும் பார்க்கின்றோம். ஏன்? அவர்கள் சிவபெருமானை முழுவதும் உணர்ந்தவர்கள், அந்த சிவத்தன்மையில் இருந்ததனால அவர்கள் தாம் அனுபவித்ததை உயிர்களும் ஆன்மாக்களாக நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காகவே பாடி அருளி செய்ததுதான். அந்த வகையிலே அபிராமி பட்டரும் இந்த பாடல்ல தன்னையே தாழ்த்து பாடுகின்றார். ஏன் தாழ்த்து பாடுகின்றார்? நம்ம திருமூலர் நாயனாரும் பாடி அருளி செய்திருப்பாரு. இறைவன் எதற்கு தன்னை படைத்தனன் என்பதற்காக என்ன பாடி சொல்லியிருப்பாரு. என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. பெருமான் படைத்ததே அவனை பாட வேண்டும், அவனை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான். அப்பதான் நம்ம வினை நீங்கும் இல்லையா? அப்போ அதை உணர்ந்தவர்கள் அன்பின் வடிவமாக இருப்பார்கள். அன்பு என்றாலே என்ன வேணாலும் பெருமானை புகழ்ந்து பாடலாம். அந்த வகையிலே அபிராமி பட்டரும் இங்க என்ன சொல்லி பாடுகின்றார்? வல்லபம் ஒன்றறியேன். வல்லபம் என்றால் ஆற்றல். அன்னையே, உன்னை போற்றி பாடி புகழக்கூடிய அந்த ஞானம் எனக்கு இல்லை. உன்னுடைய பராக்கிரமங்களை அறியாதவன், உன்னுடைய ஆற்றலை அறியாதவன், உன்னுடைய பெருமைகளை தெரியாதவன். அபிராமப்பட்ட பெருமை, அன்னையினுடைய அருமை பெருமைகளை தெரியாதவரா? சாக்த வழிபாடு செய்தவர், உள்ளத்திலேயே அன்னையை வைத்து பூசித்தவர், அவர் எல்லாம் அறிவார். இருந்தாலும் அவர் நமக்காக ஆன்மாக்களாக பாடி அருளி செய்தது. நாமெல்லாம் அப்படித்தானே இருக்கின்றோம். ஒன்றும் அறியேன், எதுவுமே எனக்கு தெரியாது தாயே. அப்புறம் சொல்றாரு, சிறியே, நான் ரொம்ப சிறியவன், கருவிக்கரணங்கள் பொருத்தப்பட்டதுதான் ஆன்மாக்களை நமக்கெல்லாம் உடம்பு இல்லையா? அதனால ஒன்றுமே அறியாதவன், சிறியேன். அப்படி இருந்தாலும் உன்னுடைய திருவடி இறுக பிடித்து கொண்டேன் சொல்றாரு பாருங்க. நின் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்றிலேன். நான் ஒன்றுமே அறியாதவனாக இருந்தாலும் எதுவும் ஆற்றல் வாய்ந்தவனாக, ஆற்றல் உன்னை தெரியக்கூடிய, உன்னை பற்றி தெரியக்கூடிய ஆற்றல் இல்லாதவனாக இருந்தாலும் உன்னுடைய திருவடி அல்லவா பற்றி கொண்டேன். உன்னுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி? பல்லவம் என்பது தளிர், தளிர் என்று பொருள். உன்னுடைய திருவடி செம்பொன், அந்த மெல்லிய, அந்த இப்போ ஒரு செடியில நம்ம பார்த்துருப்போம். தளிர் என்றால் அந்த நடுவில் வரக்கூடிய அந்த கிளைக்கு இடையே வரக்கூடிய தளிர் அந்த தளிர் எப்படி இருக்கும்? மென்மையாக இருக்கும், பசுமையாக இருக்கும். எப்படி இருக்கும்? குலைந்து இருக்கும். அந்த தளிரை நம்ம எடுத்து எப்படி வேண்டுமானாலும் வளைக்கலாம். அப்படி குலைந்த தன்மையுடையதாக இருக்கும் அந்த தளிர் போன்ற திருவடி. அந்த திருவடியை என் மனதில் பற்றி கொண்டேன். பற்றுக பற்றாத்தான் அப்பற்றை பற்றுக விடற்கு. ஒன்றை பற்றினாலும் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்பது நம்ம தெய்வப்புலவர் வள்ளுவர் பிறந்தையாருடைய வாக்கு. இங்க அபிராமிப்பட்ட எதை பற்றி கொண்டாராம்? அன்னையினுடைய அந்த மென்மையான பச்சை பசுமையாக, அந்த செம்மையாக, அந்த குலைந்து இருக்கக்கூடிய, தளிர்போன்று இருக்கக்கூடிய திருவடியை பற்றி கொண்டாராம். திருஞான சம்பந்த பெருமான் என்ன பாடி அருளி செய்திருக்கின்றார்? மனம் பற்றி மா துக்கம் நீங்க மனம் பற்றி வாழ்வின் என்றும் பாடி அருளி செய்திருக்கார். அந்த மனதுல சிவபெருமானை பற்றி கொள்ள வேண்டும். மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்பதும் சுந்தரரோட வாக்காக. ஒன்றை பற்றினாலும் இறுக பற்றி கொள்ள வேண்டும். எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது என்பது மாணிக்கவாசரோட வாக்கு. இப்போ நம்ம கையில பல பொருட்கள் வைத்திருந்தாலும் அந்த பல பொருட்களை நிரந்தரமாக எப்போதும் வைத்து கொண்டே இருப்போமா? ஒரு கட்டத்துல கீழே விழுந்துடும். ஏதாவது ஒரு பொருளை உறுதியாக பிடித்து கொண்டால்தான் அது நம்ம கையில இருக்கும். அதுபோல ஒரு தெய்வத்தையே நம்ம இறுக பற்றி கொள்ளும் போது நம் போகும்படி எப்படி நல்வழியாக இருக்கும்? அன்னையினுடைய திருவடியை அடையக்கூடிய நிலையாக இருக்கும். அதை தான் இங்கே அபிராமி பட்டர் சொல்கின்றாரு. உன்னுடைய திருவடியே, வேற எதிலுமே எனக்கு பற்றில்லை, உன்னுடைய திருவடியை மட்டுமே பற்றி கொண்டேன் என்று பாடுகிறார். அப்படி அன்னையினுடைய
திருவடி எப்படிப்பட்ட திருவடி? எங்கும் நிறைந்திருக்க கூடிய திருவடி. நம்ம அங்கே போய் இங்கே போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. மனம் அன்பினால் அவளை நம்ம உணர்ந்தாலே, அவளுடைய உணர்ந்து அன்பு கொண்டு அவளை பாடும்போதே நமக்கு அன்னையே அவளுடைய திருவடி நமக்கு காண்பிப்பாள் இல்லையா? அப்படிப்பட்ட அன்னையினுடைய திருவடி தளிர் போன்றது. அப்புறம் அடுத்து சொல்கிறார் பாருங்க, அந்த திருவடியே தவிர நான் வேறு எதுவுமே நான் பற்றி கொள்ளவில்லை. அந்த பணிவு, அந்த ஒரு பணிவோட குலைவோட பாடி அனுசரிக்கின்றார். அடுத்து சொல்றாரு, பசும் பொன் வில்லவர், பசும் பொன் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பார். இப்படி தளிர் போன்ற திருவடியே உடையவள் யாரோடு இணைந்திருக்கின்றாளாம்? பசும்பொன் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய். அதாவது முப்புறத்தை எரிக்கும்போது சிவபெருமான் மேருமலையை வில்லாக வளைத்த கை, தன்னுடைய கையினாலேயே அந்த மேருமலையை வில்லாக வளைத்து கையில் ஏந்தின்றவர் இல்லையா? அந்த மேருமலையை யாராவது கையால் வளைக்க முடியுமா? அந்த ஆற்றலை, அந்த திடத்தை செய்தவர் யார்? சிவபெருமான் ஒருவர். அப்படிப்பட்ட சிவபெருமானுடன் இணைந்து இருப்பவள் யார்? நம்ம அன்னை. அவள் இணைவு அன்னை பெருமானோடு வீற்றிருக்கின்றார் என்று பாடுகின்றார். அடுத்து சொல்றார் பாரு, அப்படிப்பட்ட பெருமை உடையவள் அன்னை என்ற ஒரு குறிப்பை இங்கே நமக்கு பதிவு செய்கின்றார். அடுத்து சொல்றார் பாருங்க, இப்படியெல்லாம் சிறப்பு பொருந்திய உன்னை அடுத்து தன்னை பாடுகின்றார். எப்படி பாடுகின்றார்? வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. ஆனால் நீ சிறப்பு பொருந்தியவள், மேன்மை பொருந்தியவள், எந்த மலமும் இல்லாத நின் மலனோட இடப்பாகத்தில் அமர்ந்து இருப்பவள். ஆனால் அடியேனோ வினையிலேயே பிறந்து வினையிலேயே உழண்டு கொண்டு இருப்பவன். அப்படி இருக்கும்போது எனக்கு நல்ல ஆற்றல் பொருந்திய சொல் வருமா, வார்த்தை வருமா, பாடல் வருமா? எதுவுமே வராத சிறியனாக இருக்கக்கூடிய அடியேனும் நான் தொடுத்த நான் பாடிய சொல் குற்றமாக, அவம் என்றால் குற்றமாக இருப்பினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. இப்போ பாருங்க, நான் பாடும்போது பல சொற்கள் போட்டு பாடி இருந்தாலும், அது குற்றமுடைய சொற்களாக இருந்தாலும் எதனோடு இணைத்து பாடுகின்றேன்? உன் திருநாமங்களை இடையிடையே வைத்து அல்லவா பாடுகின்றேன். அப்போது அப்படி இருக்கும்போது அது சொல் மாலையாகத்தானே வரும் அப்படின்னு பாடுறார். இப்போ நம்ம பூ தொடுக்கும்போது, வாசனை உள்ள மலரை தொடுக்கும்போது மனம் வீசும், அது இறைவனுக்கு நம்ம சாற்றுவோம். ஆனால் நான் உன்னை பற்றி புகழக்கூடிய, உன்னை பாடக்கூடிய ஞானம் இல்லாதவன், அந்த ஆற்றல் இல்லாதவன், சிறியவன். ஆனாலும் இந்த என்ன பண்ணுறேன், உன்னுடைய திருநாமங்களை இடையிடையே வைத்து பாடுகின்றேன் என்று பாடுகின்றார். இங்கே பாருங்க, 3வது வரியில பசும்பொன் பொறுப்பு வெள்ளவர் தம்முடன் என்று ஒரு வாரத்தில் சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி, அப்படிப்பட்ட அந்த என்ன சொல்றாரு, முப்புறத்தை எரித்த சிவபெருமானுக்கு மனைவி, இடப்பாகத்தில் அமர்ந்திருக்கும் அன்னை வீரம் பொருந்தியவள், பராக்கிரமம் பொருந்தியவள் அவள். அப்படி இருந்தாலும் அம்பிகையின் கை எப்படிப்பட்டது? அம்பிகையின் திருவடி மென்மையானது, தளிர் போன்ற மென்மையானது. ஆனால் சிவபெருமானுடைய கையோ ஆற்றல் பொருந்தியது. அதனாலே அவனுக்கு திரிபுர சங்காரன் என்ற திருநாமமும் உண்டு. சிவபெருமான் கையோ மலையை வளைத்த திண்மையுடையது, அன்னையின் காலோ தளிர் போன்ற மென்மையுடையது. இதே பாடம், அதாவது இப்போ மலையில தான் கொடி படரும் இல்லையா? நம்ம இந்த கொடி செம்மையாக படர்ந்து போகும். அதுபோல சிவபெருமான் திடம் பொருந்த ஒரு கொடி, அதில் படரும் சிவபெருமான் திடம் பொருந்தியவர். அந்த மலை திடம் பொருந்திய மலை போன்று இருப்பவருடன் கொடியாக படர்ந்துள்ளவள் சக்தி என்ற ஒரு குறிப்பை இங்கே பதிவு செய்கின்றார். இதே ஒரு பொருளோடு நம்ம முன்னாடியும் அபிராமிப்பட்டர் பாடி அருள் செய்கின்றார். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடி என்றும் இதற்கு முந்தைய பாடல்கள் நாம் பொருள் விளக்கம் பார்த்திருக்கின்றோம். ஒரு மலையில எப்படி தளிர் வேகமாக செம்மையாக படர்ந்து இருக்கின்றதோ, அதுபோல மலை போன்ற அந்த செம்மை பொருந்தியவர் சிவபெருமான், அதில் கொடியாக படர்ந்து இருப்பவள். அதாவது சொல்லாகவும் பொருளாகவும், ஒவ்வொரு பாடலுமே சொல்லாகவும் பொருளாகவும் இருப்பது சிவசக்தி என்ற குறிப்பை வைத்திருப்பார். இந்த பாடலையும் அபிராமிப்பட்டார் அப்படித்தான் பாடி அருள் செய்கின்றார். அப்படி இருந்தாலும், ஆற்றல் பொருந்தியவராக இனி இருந்தாலும், உன்னை பற்றி பாடாத ஞானம் இல்லாதவனாக இருந்தாலும், வினையேன் தொடுத்த சொல், நான் பேசுகின்ற சொல், நான் பாடுகின்ற அந்த கவி சொல் எல்லாம் குற்றமுடையதாக இருந்தாலும், உன்னுடைய திருநாமங்கள்
நாமங்களை அல்லவா இடையிடையே வைத்து வைத்து பாடுகின்றேன், அது தோத்திரம் தானே என்று சொல்கின்றார். இதே நாயகி, நான்முகி, நாராயணி, கை நிலைன பஞ்சகி, சாயகி, சாம்பவி, இப்படி அண்ணனுடைய திருநாமங்களை பல 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 சொல்லி பாடுகின்றார். இதிலிருந்து என்ன நமக்கு உணர்த்துகிறார் என்று பார்க்கும்போது, எதுவுமே தெரியாம நாம இருந்தாலும், அன்னையை பற்றி முழுமையும் அறிந்து கொள்ளாமல் இருந்தாலும், அவளுடைய திருநாமங்கள் ஒன்றையே பற்றி கொண்டு காலை மாலை எப்போதும் மனதில் மனம் பற்றி வாழ்மீன் என்று சொல்கின்றார் அல்லவா அருளாளர்கள். அதுபோல மனம் அன்னுடைய திருநாமங்களை பற்றி உணர்ந்து தெளிந்து காதலாகி கசிந்து பாடும்போது நமக்கு என்ன கிடைக்குமா, அதுவே மிகுந்த பலன் கிடைக்கும் என்று பாடுகின்றார் அபிராமிப்பட்டர். நமக்காக ஆன்மாக்களாகிய நாம் உய்யும் பொருட்டு அபிராமிப்பட்டர் பாடி அருளி செய்த பாடல். இந்த பாடலை படிப்பதனால் என்ன பலன் அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? சிறந்த சொல்லாற்றல், கவிபாடும் வல்லமையை தரவல்லது இந்த பாடல். யார் ஒருவர் காலை மாலை மனம் உருகி ஒருமித்த மனத்தோடு அன்னையை நினைந்து பாடுகின்றார்களோ அவர்களுக்கு நல்ல சொல்வன்மை, சொல்லாற்றல் கிடைக்கப்பெற்று அந்த கவி பாடும் வளமையும் கிடைக்கும் என்பது இந்த பாடலை படிப்பதனால் கிடைக்கும் பயன். மற்றொரு பாடலில் மீண்டும் சந்தித்து நம் அன்னையின் புகழை பாடுவோம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவசாந்தா சண்முகம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.